இப்போ இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பாருங்கள். நாங்கள் புலனர்லேருந்து புறப்பட்டு வந்தாங்க. புலனர்லேருந்து இந்த இப்படி தான் இந்த ரோட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பக்கம் மரங்களும் சரியான நிழல்ச்சோலையாக தான் இருக்குது. ஒரு வெயில் தனிமையாக காட்டில் அப்படி ஒரு அழகாக இருக்குது இந்த ரோட்டு. நான் இப்போ இந்த பிம்புராத்தன் எடுத்து போக்காலே இந்த மரங்கள் இப்படி தான் இருக்குது. இப்படி தான் மரங்கள் இருக்குது சொல்கிறேன். 2 பக்கம் மரங்கள் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். இந்த பிம்புராத்தன் இடத்துக்கு நான் இதுக்கு முன்னே வந்தில்லை. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் தனிப்பாக போகிறேங்க. அந்த எந்த இடங்கள் எப்படி இருக்குமோ என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. அந்த இடத்துல பேரும் அவங்களுக்கு சரியாக தெரியாது. இப்போ அங்கே ஃபஸ்ட்டு போய்க்கொண்டிருக்கோம். இப்போ அங்கே போய் பார்த்தா தான் என்ன மாதிரி இடம் போய் பார்த்தா தெரியினர்களே. இப்போ நாங்கள் போகிற ரோட்டு நல்ல காப்பட் ரோடு தான். அந்த மாதிரி ரோட்டு வாங்கினதுக்கு ஒரு இடைஞ்சு ஒரு இதில் அழுத்து இல்லாமல் அப்படி ரோட்டு இருந்தான். அதே மாதிரி தான் 2 பக்கம் மரங்களும் அழகாக இருக்குது. இந்த இடம் நல்ல அழகான முறையில் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ரோட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க போ. ஹாய் மக்களின் உங்கள் பசம் மற்றும் ஒரு புதிய காணொளியில் உங்கள் சந்திக்க மறக்காங்க. முதல்ல யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவாங்க. தற்போது நாங்கள் எங்கே இருக்கணும் சொன்ன பிம்புராத்தாவென்ற டேங்குக்கு வந்திருக்கு. இந்த இடம் எங்கே இருக்கணும்? புலனர் மாவட்டத்தில் உள்ள அரளக்கண்மில் என்ற இடத்துல அந்த இடம் இருக்கிறது. அழகான முறை இந்த டேங்க் இருக்கிறது. என்று சொன்னால் இந்த டேங்க் வந்துட்டு வீவடத்தில் இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த வீவடத்து இந்த டேங்க் என்ன மாதிரி சொன்னால் மழை காலத்தில் வந்து இது வந்துட்டு நீர்வீழ்ச்சி மாதிரி விழுமா சொல்லுவாங்க. ஏன்னா டேங்க் நிறையும் போது எல்லா சைத்தை வளைஞ்சி விழும்போது நீர்வீழ்ச்சி மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. ஆனால் இப்போ என்ன சரி இப்போ மழை இல்லை தானே. இப்போ மழை இல்லாத காலத்துக்குனா டேங்கெல்லாம் தண்ணி இல்லை அவ்வளவோ. மழை காலத்து மழை இது அவ்வளோ அழகான காட்சி அளிக்கிற சொல்ல இன்னும் அழகான டேங்கி வடிவாரிக்கு நேர்களை நீங்களே இங்கே வந்து அப்படி ஒரு அழகான இடந்த இடம் இந்த நேர்களாக நீங்கள் வந்து இங்கே பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் வந்துட்டு. மழை காலம் வந்த சில தான் இங்கே குளிக்க. ஆனால் இப்போ களத்து டேங்கில் தண்ணி இல்லை சொன்னால் இப்போ குளத்துக்கு இறங்காமல் இந்த சைட்டெல்லாம் வந்துட்டு தண்ணி ஓடிக்கொண்டிருக்க சொல்ல அந்த இதில் குளிக்கணும் சொல்ல. ஆனால் இப்போ குளிக்கல ஏன்னு சொன்னால் இப்போ டேங்க் இந்த குளத்தில் தண்ணியில் சுக்காதி குளிக்கிறதுக்கு. ஆனால் நேர்களாக நீங்கள் மழை காலம் வந்தீங்கன்னா இப்போ இந்த காட்சி அவ்வளோ ரசிக்கக்கூடியதாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் இந்த கட்டடங்கள் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான இந்த ஒரு கட்டடங்கள் இருக்குது. இது வந்துட்டு பிம்புராத்தன் இடத்துல அதில் புலனர்வா மாவட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது. அது புலன் டவுனில் இருந்து மிச்சம்